குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நமது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆனது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இது படித்த இளைஞர்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் வேறு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தளமாக அமைகிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்றவைகளில் இணைந்து இன்றே நீங்கள் செயல்படுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ்பிஓ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை அதிகமாக விளையக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால், இலங்கை தேசம், ஸ்ரீலங்கா. இந்த தேசத்தில் தான் இந்த லவங்கப்பட்டை அதிகமாக பயிரிடப்படுகிறது. இதில் மெக்னீசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், காப்பர், விட்டமின்கள் இன்னும் அநேக சத்துக்கள் இதில் காணப்படுகிறது. இந்த லவங்கப்பட்டையை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால், நறுமண பொருள்களாக பயன்படுத்துகிறோம். அது வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, அது நான் வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த பட்டையை பயன்படுத்தவர்கள் யாருமே இல்லை. இந்த பட்டையில் அநேக மருத்துவ குணங்கள் உண்டு. வாயு தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஒரு பெஸ்ட் மருந்தாக காணப்படுகிறது. டைப் 1, டைப் 2 சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. சர்க்கரை நோயாளி இல்லை, உலகத்திலேயே முதலிடத்தை பிடிப்பவர்கள் நமது இந்தியர்கள் மட்டுமே. இந்திய தேசத்தில் அதிக பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பில் கூறப்படுகிறது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலையில் இந்த லவங்கப்பட்டை தேநீர் அருந்தலாம். குண்டாக இருப்பவர்கள், நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள் தினமும் 48 நாட்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் இதை டீயாக செய்து குடித்து வரும்போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அல்சர் புண், குடல் புண் போன்ற புண்களை நீக்கக்கூடியதாக இந்த பட்டை காணப்படுகிறது. உணவுப் பொருள் கெடாமல் இருப்பதற்கு எண்ணெயில் கலந்து இதை சாப்பிடும்போது, அது உணவுப் பொருளை செய்யும்போது அந்த உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்கிறது. இந்த பட்டையை தூள் செய்து தேன் கலந்து சாப்பிடும்போது, தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது விடாத இருமல் நீங்கும். இதை டீயாக தினமும் காலையில் குடித்து வரும்போது தலை சுற்றல், மயக்கம், வாந்தி நீங்கும். மேலும் வயிற்று வலி, வயிற்று பொருமல், இதற்கு இந்த லவங்க டீ மிகவும் நல்லது. இதில் பினால் என்ற வேதிப்பொருள் காணப்படுவதால் வாய் துர்நாற்றத்தை போக்கும். சளி, புழு காய்ச்சல், வைரஸ் சார்ந்த தொற்று நோய்கள், வைரஸ் சார்ந்த காய்ச்சல், இதற்கு இந்த கஷாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. கீழ்வாதம், மூட்டு வலி, தசைவலி இதற்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. மூளைகளின் செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது. மூளை நினைவு பெட்டகத்தை பாதுகாக்கும் ஒரு படலமாக இந்த லவங்கப்பட்டை செயல்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த லவங்கப்பட்டை டீ, இதில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கும்போது உடல் எடையை குறைக்கக்கூடிய நபர்கள் இதை தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அது நல்ல ஒரு பயனை கொடுக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய
பெருங்குடலில் இருக்கக்கூடிய வேண்டாத நச்சுகளை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இதை டீயாக செய்து குடிக்கலாம். இதய நோய், சுவாச நோய் வராமல் தடுக்கிறது. மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. மூளையில் அதிக சுறுசுறுப்புடன் செயல்பட உதவுகிறது. இந்த டீ ஆனது இரத்த புற்றுநோய், குடல் புற்றுநோய், தசை புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. இரத்த கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அருமருந்தாக செயல்படுகிறது. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இந்த நோயாளிகளுக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் தொடர்ந்து அருந்தி வர இந்த சர்க்கரை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெறலாம். அரை தேக்கரண்டி லவங்கப்பட்டை தூள், 1 டீஸ்பூன் தேன் கலந்து தேநீராக அருந்தி வர நாள்பட்ட மூட்டு வலி சரியாகும். காது கேளாதவர்கள் இதை தொடர்ந்து 48 நாட்கள் குடிக்கும்போது, செவித்திறன் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் இதை குடிக்கும்போது அவர்களுக்கு அந்த காது பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு கேட்கும் திறனை கொடுக்கிறது. சர்ம ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக காணப்படுவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய PCOD அந்த நீர்க்கட்டியை முற்றிலுமாக நீக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து 48 நாட்கள் இதை கஷாயமாக செய்து குடித்து வரும்போது அந்த நீர்க்கட்டியிலிருந்து பெரிய விடுதலை கொடுக்கிறது. மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய அந்த வயிற்று வலிகளை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வலி, ஈறுகள் வீக்கம் உள்ளவர்கள் இந்த தண்ணீரை குடிக்கும்போது பல்வலி, ஈறு வீக்கம் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறது. இதை சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வரும்போது ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறது. நாமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த இயற்கையான லவங்கப்பட்டை டீயை குடிப்போம், அருந்துவோம், நோய் இல்லாமல் நலமுடன் வாழ்வோம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.